எனவே எங்கள் வாடிக்கையாளரை நாற்காலியில் உட்கார வைத்து அவரது தலைமுடியை தொடும் முன் நீங்கள் உங்கள் கைகளை நன்றாக சுத்தப்படுத்துவீர்கள். சபூனும் தண்ணீரும் பயன்படுத்தி நன்றாக தேய்த்து பிறகு கைகளை துடைத்து சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள். எனவே நான் கைகளை முழுமையாக சுத்தப்படுத்துகிறேன். அதன் பிறகு நீங்கள் வாடிக்கையாளரின் தலைமுடியை தொடுவதற்கு முன் அனுமதி கேட்டால் என் கைகள் சுத்தமாக இருக்கும். Okay. எனவே முதலில் இங்கு மசியை பயன்படுத்துகிறோம். முதலில் எந்த மசியை பயன்படுத்தினாலும் அதை சரியாக சமைக்க வேண்டும். இதைப்போல குலுக்கி நேராக்க வேண்டும். பாட்டிலை வைத்தால் என்ன செய்யக்கூடாது? நேராக நீங்கள் இப்படி மசியை வெளியே எடுத்தால் அது தவறு. அது செய்யக்கூடாது. அல்லது வேறு விதமாகச் செய்தால் அதுவும் உங்கள் இட்லிதான் தவறு. முதலில் நீங்கள் வறுத்தெடுத்தீர்கள். வறுத்த பிறகு நீங்கள் வைத்திருக்கும் மியூஸ் மூலைவிட்டமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அதை மீண்டும் பாட்டிலில் வைக்க முடியாது. உங்கள் தயாரிப்பு வீணாகிவிடும் என்பதால் முதலில் ஒரு சிறிய தயாரிப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் முதலில் ஒரு சிறிய தயாரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பின்னர் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே நான் அதை சீப்பின் உதவியுடன் பயன்படுத்துகிறேன். எனவே நீங்கள் அதை இந்த வழியில் பயன்படுத்தலாம். மியூஸ் ஈரமான கூந்தலில் செய்யப்படுகிறது. எனவே உங்கள் தலைமுடி வறண்டிருந்தால் அதை மீண்டும் ஈரப்படுத்தலாம். அப்படித்தான் நாங்கள் மியூஸ் போடுகிறோம். மியூஸ் பாவித்த பின் அதை ஊதி உலர்த்தவும்.